நல்ல அன்பும், பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள பார்ப்போம். உங்க ராசியான ரிஷப ராசிக்கு. பொதுவா தமிழ் புத்தாண்டுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மொத்தம் 60 வருடங்கள் இருக்குது. ஒவ்வொரு வருடங்களுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. அந்த விதத்துல இந்த வருடத்துக்கு உண்டான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம். இந்த குரோதி வருடத்துக்குன்னு தனியான பலன்கள் உண்டு. அதுக்கு நான் தனி வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அத நீங்க போய் பார்த்துக்கங்க. சரி, இந்த குரோதி வருடம் உங்க ராசி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்ம இந்த ஆண்டு பலன்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, ஆண்டுகோள்களாகிய ராகு, கேது, குரு, சனி இந்த 4 கிரகங்கள மட்டும் தான் வைத்து பலன்கள் நாம பார்ப்போம். அந்த விதத்துல இந்த 4 கிரகங்களும் இந்த வருடம் முழுவதும் இந்த நிலையில தான் இருக்குது. அதாவது இந்த வருடம் பிறக்கும்போது குரு மேச ராசியிலயும், ராகு, கேதுக்கள் உங்க ராசிக்கு 11 5ஆம் வீட்லயும், சனி 10ஆம் வீட்லயும் இருக்குது. இந்த வருடம் தொடங்கிய ஒரு 2 வாரத்திலேயே குருவானது பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கு வந்துரும். 12ஆம் வீட்ல இருந்த குரு பெயர்ச்சியாகி ரிஷப ராசியாகிய உங்க ராசிக்கு வந்துரும். சரி, இந்த குருவ நம்ம உங்க ராசியிலேயே வச்சு இந்த வருட பலன்கள் பார்க்கலாம். இப்ப ராகு, கேதுக்கள் உங்க ராசிக்கு என்ன செய்யுங்கிறத பார்ப்போம். ராகு 11ஆம் வீட்ல நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் 11ஆம் வீட்ல ராகு நிக்கிறது. ஏன்னா, ராகு, கேதுக்களுக்கு நல்ல ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 11ஆம் இடங்கள் தான். அதுல 11ஆம் இடத்துல ராகு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் குரு வீட்ல நிக்கிறது கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பு. அதனால இந்த விளையாட்டு துறைகள் இருக்கிறவங்களுக்கு, இல்ல வேற ஏதாச்சும் போட்டி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் இருக்கிறவங்களுக்கு, இது எல்லாத்துக்குமே வெற்றிகள தரக்கூடிய ஒரு நல்ல யோக காலகட்டம் தான் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு. 11ஆம் வீட்டு ராகு நிறைய நன்மைகள கண்டிப்பா உங்க ராசிக்கு இந்த வருடம் தர இருக்குது. அதே மாரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் வீட்ல நல்ல அதிர்ஷ்டத்த தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் கேது பகவான் இருக்கிறாரு. அதுவும் குரு பார்வையில நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. நல்ல புதிய சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். தொழில் ரீதியாகவும், வேலை ரீதியாகவும் புதுசா சிந்திப்பீங்க, புதுசா செயல்படுவீங்க. உங்களுடைய செயலும், உங்களுடைய திறமையும் ரொம்ப புதுமையாக இருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்த தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கும். ஆக ராகு, கேது உங்க ராசியான ரிஷப ராசிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. சொல்லப் போனோம்னா 95% சாதகமான பலன்கள்ல தான் இந்த ராகு, கேதுவானது அமைஞ்சிருக்குது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு. சரி, சனி பகவான் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா, உங்க ராசிக்கு 10ஆம் வீட்ல சனி. அது மூல திரிகோண வீட்ல. இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். ஏன்னா, தொழில்காரகன் 10ஆம் வீட்ல போய் அமர்றது ரொம்பவுமே கூடுதல் நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த 10, 11ல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மைகளத்தான் செய்யும். அது இந்த மாரி பாவ கிரகங்கள் நிக்கிறது ரொம்பவுமே நல்லது. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்த நீங்க அடைவீங்க. தொழில்ல நல்ல ஒரு லாபத்த அடையக்கூடிய ஒரு நல்ல யோக காலகட்டம் தான். அதே மாரி சனி சம்பந்தமான தொழில், இரும்பு, நிலக்கரி, பெட்ரோலு, இல்ல இந்த வேஸ்ட் சம்பந்தமானது, மரம், பிளாஸ்டிக்கு இது எல்லாமே சனியுடைய தொழில்கள் தான். இந்த தொழில்கள் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். தொழில் ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சிகள கண்டிப்பா அடைவீங்க. சரி, சனி இந்த 10ஆம் வீட்ல நின்னு எந்தெந்த இடங்கள பாக்குதுங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். 10ஆம் வீட்ல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ட பாக்குது. 12ஆம் வீட்ட சனி பார்க்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகாது. ரொம்பவுமே சிக்கனமாகத்தான் இருப்பீங்க. தண்ட செலவுகள் பண்ணவே மாட்டீங்க. இவ்வளவு நாளா ஏதாச்சும் தண்ட செலவுகள் ஆயிட்டு இருந்தாலுமே, இந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு அந்த மாரியான தண்ட செலவுகள் எதுவுமே வராம, நீங்க சம்பாரிக்கக்கூடிய காசு உங்களுக்கு மிச்சமாகும். அதே மாரி உங்க ராசிக்கு 4ஆம் வீட்ட சனி பகவான் பாக்குது. 4ஆம் வீட்ட பார்க்கிறது வேணா சின்ன சின்ன தடைகள், அதாவது படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படிப்புல ஆர்வம் இல்லாத ஒரு அமைப்பு. இதை எல்லாத்தையும் தள்ளாமே ஒழிய, வேற எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. அதே மாரி உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கிறாரு. 7ஆம் வீட்ட சனி மட்டும் இல்ல, குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால, இங்க எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. தனிச்சு பார்த்ததுனா, குடும்பத்துல துணையுடன் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். இல்ல திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் தள்ளி தள்ளி போலாம். இந்த மாரியான ஒரு சூழல்கள் ஏற்படும். ஆனா குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. சரி, இப்படித்தான் சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்ல இருந்து நன்மைகள செய்ய இருக்குது. சரி, அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம்.
குரு வந்து உங்க ராசியிலேயே வந்து அமருது. பொதுவா ராசியில குரு அமர்ந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். தெளிவான சிந்தனைகள் இருக்கும். நல்ல எண்ணோட்டங்கள் இருக்கும். இந்த மாரியான ஒரு அமைப்புகள் தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமும், ஒரு நல்ல ஒரு உறுதியும் இருந்ததுன்னா, நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலயுமே உங்கனால வெற்றி அடைய முடியும். லக்னத்துல குரு நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். இதுவும் வந்து நம்ம ஒரு 50% குரு பலனாக எடுத்துக்கலாம். லக்னத்துல குரு நிக்கிறதுனால. சரி குரு எந்தெந்த வீடுகள பாக்குது அப்படிங்கிறதையும் நாம் இப்ப பார்க்கலாம். குரு உங்க ராசியிலேயே இருந்து உங்க ராசிக்கு 5ஆம் வீட்ட பாக்குது. 5ஆம் வீட்ட பார்க்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்த குடுக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் வீட்ல கேதுவும் இருக்கிறங்காட்டி, புதுசா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. உயர்கல்வி போறவங்களுக்கு நல்ல நீங்க நெனைச்ச மாரியான ஒரு கோர்ஸ்ல நீங்க சேர முடியும். அதே மாரி சேர்ந்து நல்ல விதமாக படிக்கவும் முடியும். அந்த மாரியான ஒரு சூழல்கள் எல்லாமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அதே மாரி 7ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறாரு. 7ஆம் வீட்ட குரு பகவான் பார்க்கிறதுனால, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும். திருமணமானவங்களுக்கு துணையுடன் நல்ல ஒரு ஒத்துமையான ஒரு சூழல்கள் ஏற்படும். குரு வந்து உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டையும் பார்க்குது. பாக்கியஸ்தானத்த பார்க்கும்போது எல்லா விதமான பாக்கியங்களையும் நீங்க அடைவீங்க. ஆக வந்து குரு நிக்கிற இடமும் சரி, பார்க்குற இடமும் சரி, உங்களுக்கு நல்ல வளர்ச்சிய தான் தரும். நிக்கிற இடம் உங்க ராசியிலேயே நிக்குது. பார்க்குறது 5, 7, 9 நல்ல இடங்கள பார்க்குது. அதனால வந்து குருனால உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே நன்மைகள் தான் அமையப் போகுது. அதே மாரி ராகு, கேதுக்களும் 5, 11ஆம் வீட்ல நின்னு நல்ல லாபத்தையும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்குது. சனி பகவானும் 10ஆம் வீட்ல நின்னு தொழில் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்த தரக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இருக்குது. ஆக 3 வருட கோள்களுமே உங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால, இந்த குரோதி வருடம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்ல. இப்ப இந்த பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்க ஜாதக ரீதியாக தசாபுக்திகள் எப்படி இருக்குதோ, அத வச்சு தான் நம்ம முழுமையான பலன்கள சொல்ல முடியும். நீங்க உங்க ஜாதக ரீதியான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்கள நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இத மட்டும் நீங்க சரியாக சொன்னால் போதுமானது. இதற்கு கட்டணம் உண்டு. சரி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.